திருட்டுத்தனம் செய்து கைதாகி ஜாமீனில் வெளிவந்த செந்தில் பாலாஜியை உலகம் போற்றும் மகாத்மா போல கொண்டாடிக்கொண்டே அந்த சந்தடி சாக்கில் பல செய்திகளை மக்களிடமிருந்து மறைக்க பார்க்கிறது திமுக. தமிழகத்தில் என்ன பிரச்சனை நடந்தாலும் அது உத்தரப்பிரதேசத்திலும் குஜராத்திலும் நடக்கவில்லையா என கேட்கும் அறிவார்ந்த உடன்பிறப்புகள் தற்போது சென்னை துறைமுகத்தில் 110 கோடி மதிப்பிலான பயங்கரமான போதைப் பொருளை மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் கைப்பற்றி இருப்பதை பற்றி சத்தமே போடாமல் செய்திகளை கடந்து செல்ல பார்க்கிறார்கள். சென்னை துறைமுகத்திலிருந்து ஆஸ்திரேலியாவுக்கு கடத்த இருந்த 110 கோடி மதிப்புள்ள போதைப் பொருளை மத்திய வருவாய் புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளனர். சென்னை துறைமுகத்திலிருந்து செல்ல இருந்த சரக்கு பெட்டகம் ஒன்றில் சூடோ எபிட்ரின் என்ற போதைப்பொருள் சுமார் 112 கிலோ அளவில் மறைத்து வைக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக இருவர் கைது செய்யப்பட்டிருக்கும் நிலையில் அவர்களிடம் நடத்தப்பட்ட முதல் கட்ட விசாரணையில் இதே போன்று 4 முறை ஆஸ்திரேலியாவுக்கு போதைப் பொருட்கள் கடத்தப்பட்டுள்ளது தெரியவந்துள்ளது. மெத்தபெட்டமைன் எனும் போதைப்பொருள் உற்பத்திக்கு இந்த சூடோ எபிட்ரின் பயன்படுத்தப்படுவது குறிப்பிடத்தக்கது. மெத்தபெட்டமைன் போதைப்பொருள் கடத்தல் கும்பலின் தலைவன்தான் திமுக அயலக அணி நிர்வாகியாக இருந்த ஜாஃபர் சாதிக் என்பதை மக்கள் நினைவில் நிறுத்தி புள்ளிகளை இணைத்து பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். கல்லூரி மாணவர்களை தொடர்ந்து இந்த போதை கும்பல் பள்ளிகளை குறிவைக்கும் என்பதை அரசு கவனத்தில் கொள்ளாது என்றாலும் பெற்றோர்கள்தான் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்பது நமது கருத்து. இது மட்டுமல்லாமல் இலவசங்களை வாரி வழங்குவதற்கு ஏதுவாக தொடர்ந்து வரிகளை உயர்த்தி வரும் திமுக அரசு சத்தமே இல்லாமல் சொத்து வரியை 2வது முறையாக உயர்த்தி இருக்கிறது. மேயர் பிரியா அவர்களது தலைமையில் நடைபெற்ற சென்னை மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் சொத்து வரியை 6% உயர்த்துவதற்கு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இதற்கு எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையிலும் அது ஏற்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. கடந்த 2022ஆம் ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி சொத்து வரி உயர்த்தப்பட்டது. சென்னையில் சொத்து வரி 50 முதல் 150% வரை உயர்த்தப்பட்ட நிலையில் தற்போது மீண்டும் சொத்து வரியை உயர்த்துவதற்கு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது மக்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏற்கனவே மின்கட்டணம், விலைவாசி என எல்லாமே உயர்ந்திருக்கும் நிலையில் சொத்து வரியை உயர்த்துவது ஏழை எளிய மக்களின் தலையில் பெரிய சுமையை வைப்பதாகும் என்று மாமன்ற எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையிலும் அதை ஏற்றுக்கொள்ளாமல் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சி சார்பில் பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்படவில்லை. இதனால் நிதி பற்றாக்குறையை சமாளிக்க வேண்டும் என்பதற்காகவும் மழைக்காலம் தொடங்குவதற்குள் சாலை பணிகளை ஓரளவாவது முடிக்க வேண்டும் என்பதற்காகவும் வேறு வழியில்லாமல் சொத்து வரியை ஏற்று முடிவு செய்யப்பட்டுள்ளதாக சில தகவல்கள் கூறுகின்றன. இந்த நிலையில் திடீரென்று காலை உணவு திட்டம் என்பது தேசிய கல்விக் கொள்கையின் நல்ல அம்சம்தான், அதைத்தான் நாங்கள் பின்பற்றுகிறோம் என தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். தேசிய கல்விக் கொள்கையோட பல நல்ல கூறுகளை ஏற்கனவே தமிழக அரசு செயல்படுத்திட்டு இருக்கு. காலை உணவு திட்டம் மாதிரி மற்ற மாநிலங்களில் செயல்படுத்தப்படாத பல முன்னோடி திட்டங்களை தமிழ்நாடு அரசு செயல்படுத்திக்கிட்டு வருது. பிரதமர் திரு மோடியை சந்தித்து வந்த பிறகு இந்த கருத்துக்களை கூறியிருக்கும் முதல்வர் ஏதோ அயல்நாடுகளை பாராட்டும் அரிய காலை உணவு திட்டத்தை தங்களது அரசுதான் நடைமுறைப்படுத்தியதாக முதலில் விளம்பரம் செய்து கொண்டது ஏன் என்பதை மக்கள் கேள்வி கேட்க வேண்டும். இது மட்டுமல்லாமல் கள்ளக்குறிச்சி பகுதியில் இருக்கும் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியில் அந்த குழந்தைகளை வைத்தே கழிவறைகளை சுத்தம் செய்ய வைத்திருக்கும் காணொளி இணையத்தில் வெளியாகியுள்ளது. இதுபோன்ற வன்மையாக கண்டிக்கத்தக்க செயல்கள் நடைபெறுவது இது முதல் முறை அல்ல. பலமுறை இது குறித்த செய்திகள் வெளியான பிறகும் ஆசிரியர்கள் மாணவர்களை வைத்தே கழிவறையை சுத்தம் செய்ய வைக்கிறார்கள் என்றால் இது நிர்வாக சீர்கேடு என்பதை தவிர வேறு எதுவும் இல்லை. நாம் ஏற்கனவே கூறியிருப்பது போல நாடகமாடி உணர்ச்சி பொங்க பேசுவதை விட்டுவிட்டு பள்ளிகளில் ஆய்வு நடத்துகிறேன் என்று போட்டோஷூட் நடத்துவதையும் நிறுத்திவிட்டு ஆட்சி காலம் முடிவதற்குள் 1% பள்ளிக்கல்வித்துறைக்காக உண்மையாக சிந்தியுங்கள் என்றுதான் திரு அன்பில் மகேஷ் அவர்களிடம் நாம் கோரிக்கை வைக்க வேண்டியிருக்கிறது.